ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க ராவணா லங்கா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes இருக்கு. இந்த படத்தை BNS ராஜு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அகில், அலெக்கியா, ரவி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவாக்கு ட்ரிப்பு போட்டு ஜாலியா வெக்கேஷனை டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக போறாங்க. போன இடத்துல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா போனதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதுவும் மர்மமான முறையில இறந்து போனதுனால இவங்க பயந்து ஓடி வந்துடுறாங்க. ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டும் காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவு படத்தை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே இருந்தது. படத்துக்கு என்ன வேணும் பக்காவா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மியூசிக்கும் சூப்பராகவே இருந்தது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இந்த படம் ஒரு கிட்னாப் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேரக்டர் ரைட்டிங், முக்கியமான கேரக்டர் எல்லாமே நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படத்துல பெருசா இம்ப்ரெசிவா அங்க எதுவுமே பண்ணல. பயங்கரமா லேக் அடிக்கிற மாதிரி தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்ததுன்னா அந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். இவங்க அதுல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓவரால் ஓகேவா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.